ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் வித் திவ்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சோம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீரகம் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வேண்டாம்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுன்னா அதோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை ஒரு ராஸ்மில் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் கைஸ், ராஸ்மில் போயிடும். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் பேபி பொட்டேட்டோ வந்துட்டு குக்கரில் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2 விசிலில் இறக்கியிருக்கேன். அது கூடவே நான் சால்ட்டு போட்டேன். ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா பீல் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து அதோட ஃப்ளேவரெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள்கிட்ட வந்து பேபி பொட்டேட்டோ இல்லைன்னா நம்ம நார்மல் பொட்டேட்டோ கூட வந்து க்யூபாக கட் பண்ணி இதே மாதிரி நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து தோல் ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு வந்து நான் 1/4 ஸ்பூன் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணல. மேபி நீங்கள் உப்பு ஆட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு இது வந்து ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு செம காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம சேனல் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இது நான் லெமன் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சுருக்கேன். செம்ம காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.